கடலுள்ள போறவனா இல்லடி கடல் மண்ண போறவும் காலோட ஒட்டி கரை தாண்டும் வரனாய். வெல்கம் டு செஃப் கோடை கிச்சன். திஸ் இஸ் செஃப் தங்கராஜ். இன்னைக்கு மெக்சிகன் பாஸ்தா வித் ப்ரோக்கோலி பண்ண போகிறேன். ஸ்பைசி ஃபுட்டு. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பட்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண கார்லிக் ஃபைன் சாப்பிட்டு போட்டுக்கணும். ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பெல் பெப்பர், ரெட் எல்லோ கேப்சிகம், கீப்ஸ் ஆப் ஆனியனை போட்டு அதையும் குக் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் கலர் வரணும். அதுக்கப்புறம் பெல் பெப்பர் போடுறோம். பிளாக் அண்டு ரெட்டு, ஒயிட்டு, ப்ளஸ் வந்து கீப்ஸ் ஆப் டொமேட்டோ போடுறேன். ப்ளஸ் இது குக் பண்ணும்போதே சால்ட் ஆட் பண்ணிக்கிடுவோம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கலர் மாறணும். ப்ளஸ் பெப்பரு, தைமு, ரோஸ்மேரி, பேசில், சில்லி ஃப்ளேக்ஸ் ஏன்னா இதுக்கு போடுறதுக்கு ரீசன் என்னென்னா இது ஸ்பைசி ஃபுட்டு, மெக்சிகன் ஸ்பைசி ஃபுட்டு. அதனால சில்லி ஃப்ளேக்ஸு, சால்ட்டு, பெப்பரு, தைம், ரோஸ்மேரி. ப்ளஸ் இதில் நான் ஆட் பண்ணுறது வந்து கண்கசி சாஸு. இது வந்து பீஸாவுக்கும் பாஸ்தாவுக்கெல்லாம் ரெடிமேடாக இது ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஹோம்மேடாக பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ பாயில் பண்ண மேக்ரோனி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ப்ரோக்கோலி ஆட் பண்ணுறோம். ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு மெக்சிகன் ப்ரோக்கோலி பாஸ்தா வித் ரெட் சாஸில் பண்ணுறோம். நம்ம பாருங்கள் எப்படின்னு எல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. இனி நம்ம பிளேட்டிங் அப்படியே செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலேயும் நம்ம கார்னிஷாக ஃப்ளேவருக்கு தைமு, ரோஸ்மேரி, பேசிலு, ப்ளஸ் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சீஸ் போடுறோம். சீஸ் போட்டு மெல்ட் பண்ணி இதை ஓவனில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சூடாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கிரேட் பண்ணி போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோம்னாவே நல்லாயிருக்கும்.